ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு பீர்க்கங்காய் தோல் எடுத்துருக்கேன், 2 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, 8 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா அந்த மேலே ஷார்ப்பான பகுதி இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன பீஸ் காமிக்கிறேன். மேலே ஷார்ப்பான பகுதியை எடுத்துகிட்டு தோலெல்லாம் கட் பண்ணி நம்ம துவையலுக்கு எடுத்துக்கணும். நான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம சின்ன வெங்காயம், புளி, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக தேங்காய் போட்டு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்தும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட்டாவோ, துவையலாவோ, சட்னியாவோ செய்யலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தாளிப்பு கொடுக்கல, உங்களுக்கு வேணுன்னா தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.